பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு லேப் மட்டுமே 10 நாளைக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வருது. ரேபீஸ் வந்துச்சுன்னா ஒன்ஸ் வந்துச்சுன்னா அது தெர் இஸ் நோ ட்ரீட்மெண்ட் சார். குலைக்கிறது, அந்த எச்சை கொட்டுறது, அது எதுவுமே எந்த ரேபீஸ்க்கான சிம்டமே தெரியாது. நாம் விளக்குற நாய் ப்ராப்பராக வேக்சின் போட்டிருந்தா, திருநாய் கடிச்சதுன்னா இது ரேபீஸ் இருக்குது ரேபீஸ் இல்லைன்னு அந்த டவுட்லாம் வேணாம். இது சம்மர் சீசனில் பார்த்தீங்கன்னா நாய் மட்டும் இல்லை சார், நம்மளுக்கு மாதிரி தான். 5 லட்சத்திற்கும் அதிகமான பார்வையாளர்களை கொண்ட ஹெல்த் குரு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த திரையில் உள்ள எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம், வெல்கம் டு ஹெல்த் குரு. நான் உங்கள் முரளி. பொதுவாகவே சம்மர்னு எடுத்துக்கிட்டோம்னா மனிதர்களுக்கு அதிக பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? அதே மாதிரி சம்மர்ல நாய்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்கு, அந்த பிரச்சனை வந்தா என்ன பண்ணணும், வராம இருக்க என்ன பண்ணணும், முக்கியமா இந்த வெயில் காலத்துல நாய்களுக்கு எந்த மாதிரியான உணவுகள் கொடுக்கணும், இதை பத்தி டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ண நம்ம கூட டாக்டர் சொக்கலிங்கம் இருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், சூப்பரா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன் சார். இப்ப ரீசெண்டா கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா ஒடிசாவை சேர்ந்த இளைஞர் வந்து நாய்க்கடியால அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க மருத்துவமனையில. சடனா பாத்தீங்கன்னா சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. இது என்ன சார் காரணம் நினைக்கிறீங்க? இப்போ ரேபீஸ் வந்துச்சுனாவே சைக்காலஜிலாவே எல்லாமே ரேபீஸ் வந்துச்சுன்னா ஒன்ஸ் வந்துச்சுன்னா அது தெர் இஸ் நோ ட்ரீட்மெண்ட் சார். அது ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. ஸோ அந்த ட்ரீட்மெண்ட்டே இல்லைன்னும் போது நம்ம குவாரண்டைன் தான் ஃபஸ்ட்டு ஆப்ஷன். அது ஏன்னா ஃபர்தராக அவங்களிருந்து வேறு யாருக்கும் பரவாமல் இருக்கிறதுக்கோசரம் தனியாக அரைச்சி வச்சுருவாங்க. அது ஏர்லி ஸ்டேஜில் எல்லாத்தையும் பரவாது. ஸோ கொஞ்சம் நாள் போக 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 தான் நரம்பு மண்டலத்தில் சிவியராக பாதிக்கும் போது தான் அன்கான்சியஸாக போவாங்க. ஒரு 70% வரும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சென்ஸ் இருக்கும். பட் தனியாக அடைச்சி வச்சுருக்கும் போது அது லோன்லினஸ் இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாமல் போயிடும். ஸோ அது வரும்போது நம்மளுக்கு என்னாச்சுன்னு தெரியலையேன்னு சொல்லி தான் அவங்க அவுட் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸு. பட் தெர் இஸ் நோ ட்ரீட்மெண்ட் சார். ஒன்ஸ் வந்துச்சுன்னா ரேபீஸு ப்ரிவென்ஷன் தான் இருக்க தவிர க்யூரே கிடையாது சார். அதனால் நம்ம வந்து ப்ரிவென்ஷன் வேக்சின் போடுறது தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சார். அதனால் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா அவங்கள காப்பாற்றுக்கு முயற்சி எல்லாம் எடுக்கல, அவங்கள்ட்ட மற்ற யாருக்கும் பரவாமல் இருக்கிறது தான் நம்ம கவர்மெண்ட்டும் சரி எல்லாமே முயற்சி இருக்கிறது. தனி குவாரண்டைனில் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. ட்ரீட்மெண்ட்டுங்கிறது வந்து சரி பண்ணுறதுல ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. ஸோ நம்ம ஃபர்தராக குவாரண்டைனில் பீரியட் வரையும் அதுக்குள்ளே ஒரு 10 பேத்துக்கு எதை பரவிடக்கூடாது, தெரியாமல் அவங்க எச்சப்பட்டாலோ வேறு ஏதாச்சும் வந்துடும். அதனால் தனியாக செப்பரேட்டாக ஒரு குவாரண்டைன் வச்சுருவாங்க. பட் அந்த குவாரண்டைனில் பார்த்து எல்லாருக்குமே ரேபீஸ் இருக்காது. இப்போ நம்ம மற்ற ஹாஸ்பிட்டலில் பெட்டு மாதிரி ஒரு 10 பேர் 5 பேர் இருப்பாங்க. பட் ரேபீஸ் குவாரண்டைன் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் தான் இருப்பாங்க, 2 பேர் தான் இருப்பாங்க, மேக்ஸிமம் ஒருத்தர் தான் இருப்பாங்களே. ஸோ அதில் ஒருத்தர் வரும்போது லோன்லினஸாக எதுவுமே பண்ண முடியாது, யாரும் பக்கத்தில் பேசுறதுக்க முடியாது. அது டைம் ஆக நரம்பு மண்டலத்து 100% வரும்போது அவங்களுக்கே தெரியாது. அவங்க மனு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாகவே என்டையர்லி சிஸ்டமிக்கு எல்லாமே சேஞ்ச் ஆகிடும். பட் 70-80% இல்லாமல் டவுட் வரும்போது ரேபீஸ் இருக்கலாம்னு நினைக்கிற டவுட் வந்து டெஸ்ட்டில் எடுக்கிற அந்த குவாரண்டைன் பீரியட் இருக்குது பாருங்கள், அதில் ஸ்ட்ரெஸ்ஸு தனியாக வைக்கிறது, அதனுடைய எஃபெக்ட் தான் வந்து அவங்களுக்கு சூசைட் பண்ணார் சார். இந்த ரேபீஸ் ஸ்டேஜஸ்லாம் இருக்கா சார்? ரேபீஸ் வரதுக்கு அதான் சார் 2 ஸ்டேஜ் இருக்குது சார். டாகில் இருக்குது, ஹியூமன்லாம் அப்படி கிடையாது. டவுன் ஃபார்ம், ஃபிவ்ரியஸ் ஃபார்ம்னு ஒன்று இருக்குது சார். இப்போ டவுன் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், உனக்கு இப்போ நம்ம பார்த்தோம்னா இப்போ நம்மளை பார்த்த உடனே நாயை பார்த்து எல்லாமே நல்லாயிருக்கும், அமைதியாக இருக்கும். குலைக்கிறது, அந்த எச்சை கொட்டுறது, அது எதுவுமே எந்த ரேபீஸ்க்கான சிம்டமே தெரியாது. அதுதான் ரொம்ப டேஞ்சரானது. ஸோ ஃபியூரியஸ் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா அது பார்க்கும்போது தெரிஞ்சிருப்பா, அது வெறி பிடிச்சி பண்ணுவாங்க, அது எல்லாத்தையும் கடிக்கும். ஸோ ஒரு இடத்துல நிற்காது, ஓடிட்டே இருக்கும், ரெஸ்ட்லெஸ்ஸாகவே இருக்கும், சாப்பிடாது. அதில் வந்து எல்லாருக்குமே தெரியும், அப்போ அது வெறி பிடிச்சின்னுவாங்க. அந்த சிம்டம் வரும்போது ஓரளவுக்கு எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் இப்போலாம் அவேர்னஸ் இருக்குது, அது எப்படி பண்ணணுன்றதை எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. உடனே டாக்டரை கூப்பிடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. பட் டவுன் ஃபார்மில் வந்து டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறது ஒரு சாதாரணமாக ஒரு மக்களால் முடியாது. அது வந்து இப்போ குவாலிஃபைடு வெட்டினரின்னு தான் அது தெரியும், இது டவுன் ஃபார்மாக ஃபியூரிஃபோஸ் ஃபார்மாக. பட் அந்த டவுன் ஃபார்மில் தான் எல்லா நாய்க்கு பரவுறது. இப்போ வந்து இப்போ டே பை டே வந்து ரேபீஸு நோய் வந்து அதிகமாகிட்டு இருக்குன்றாங்க. சர்வேலாம் பார்த்தீங்கன்னா போன வருஷத்தோடு இந்த வருஷம் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்றாங்க. இதுக்கு காரணமே வந்து அந்த டவுன் ஃபார்மில் நம்ம கண்டுபிடிக்காமல் ப்ராப்பராக அவேர்னஸ் இல்லாமல், மக்களுக்கு அவேர்னஸ் இல்லாமல் அதை பார்க்கலாம், சும்மா சாப்பிடாமல் இருக்குது, வெயிலில் சாப்பிடாமல் இருக்குது, ஹீட் பீரியடில் சாப்பிடாமல் இருக்குன்னு சொல்லி விட்டுறாங்க. அந்த கொஞ்சம் ஒரு டவுன் ஃபார்ம்லேருந்து ஃபியூரியஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு டேக் சம் டைம் ஆகும். அந்த கேப்பில் எல்லாத்துக்கும் பரப்பிட்டுரும். ஸோ அதை பரப்புனா எந்த நாய் கடிச்சது நம்ம சர்வேல எடுக்க முடியல. ஸோ இப்போ ஒரு நாயில் இப்போ ஒன்ஸ் ஃபியூரியஸ் ஃபார்ம் வந்துச்சுன்னா ஒரு தெருவில் அந்த டெரிட்டரி மார்க்கிங்லேயே இருக்காது, ஓடிக்கிட்டே இருக்கும். ஓடும்போது என்ன பண்ணும், ஒரு தெருவுலேருந்து இன்னொரு தெருவுக்கு போகும்போது அந்த டெரிட்டரி மார்க் முடிஞ்ச உடனே அந்த தெருவில் இருக்கிற நாயெல்லாம் இவனை கடிக்க வரும். கடிக்க வரும்போது இது போகிற வாக்கில் எல்லாத்தையும் கடிச்சிட்டு போயிட்டே இருக்கும். அது ஒரு நாய்க்கு ரேபீஸ் வந்துச்சுன்னா வித்தின் ஒரு நாள்லேயே வந்து 100 நாய்க்கு பரப்பி விட்டுரும் ரேபீஸு. ஸோ அதனால தான் வந்து அதை பிடிச்சி குவாரண்டைன் 10 days வச்சு பார்க்குறது. ரேபீஸ் இருக்க டவுட்டாக இருந்தால் கூட குவாரண்டைன் வச்சு பார்க்குறது. சரி, இப்போ என்ன டவுட்டாக இருக்குன்னா, இப்போ நாய்க்கு ரேபீஸ், அதாவது ரேபீஸ் வைரஸ் இருந்து கடிச்சா மட்டும் தான் ரேபீஸ் பரவுமா, இல்லை நார்மலாக நாய்க்கு எதுவுமே இல்லை அது கடிச்சாலும் ரேபீஸ் வருமா? இப்போ இந்த டவுட்டு நிறைய பேர் கேட்பாங்க சார். இதில் வந்து சின்ன இதுதான் சார். இப்போ ரேபீஸ் இருக்கிற நாய் கடிச்சா மட்டும் தான் ரேபீஸ் வரும்.
பட் அது ரேபிஸ் இருக்கா இல்லைன்னு நம்ம சொன்னல, டர்ம் ஃபார்ம் சொன்னல, அந்த ஃபார்ம் இருக்கிறதால அதனால் அது டர்ம் ஃபார்ம் இருக்கான்றது தெரியாது. ஸோ அதனால் வந்து எப்போவுமே வந்து திருநாய்கள் கடிச்சதுன்னா இமீடியட்டாக வந்து ப்ராப்பராக போஸ்ட் பெய்ட் வேக்சின் கண்டிப்பாக எடுத்தோம் சார். இதே வந்து நான் வளர்க்குறேன், வீட்டை விட்டு வெளியே போகாது, அது போகாது, நான் போனால் கூட என்னுடைய கேர்லேயே இருக்கும், ப்ராப்பர் வேக்சின் பண்ணிட்டோம்னா அந்த நாய் கடிக்காது, வெளியாடும் ஆக்சுவலாக. ஸோ அந்த மில்க் டீத் இருக்கும் சார், மில்க் டீத் வந்து ஒரு 4 மந்த்தில் தான் கீழே விழும். அது வரையும் நம்ம குழந்தைங்களுக்கு பல்லு விடுற மாதிரி அது ஊறும், அது வந்து விளையாடும். அது விளையாடும் போது கடிக்கும் போது நம்ம எடுத்துருவோம், அது கடிக்காது, வாயை வச்சு பண்ணும்போது நம்ம எடுத்துருவோம், அது ரத்தம் வந்துடும். பட் எல்லா நாய் கடிச்சா வராதுன்னா நாம் வளர்க்குற நாய் ப்ராப்பராக வேக்சின் போட்டிருந்தா அது கடிச்சா வராது சார். ஏன்னா இப்போ சப்போஸ் செகண்டரி பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வரலாம், கடிச்ச உடனே அது செகண்டரி பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வரதால நம்ம டெட்டனஸ் போடுறோம் நம்ம. ஸோ அதனால் வந்து திருநாய் கடிச்சதுன்னா இது ரேபிஸ் இருக்குது ரேபிஸ் இல்லைன்னு அந்த டவுட்லாம் வேணாம். எந்த நாய் கடிச்சு திருநாய் கடிச்சாலும் இமீடியட்டாக டாக்டரை பார்த்து போஸ்ட் பெய்ட் வேக்சின் கண்டிப்பாக எடுக்கணும். சரி, இந்த சம்மர்ல பார்த்தீங்கன்னா மனுஷனாலே வெளியே போயிட்டு வர முடியல, மனுஷங்களுக்கு அதிக நோய்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு இல்லையா? இந்த சம்மர்ல நாய்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்கு? இது சம்மர் சீசனில் பார்த்தீங்கன்னா நாய் மட்டும் இல்லை சார், நம்மளுக்கு மாதிரி தான். ஸோ டாகு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு என்னாகும், வேர்த்து கொட்டும். பட் டாகு பார்த்தீங்கன்னா வேர்த்தே கொட்டாது. ஸோ சில இடத்துல மட்டும் தான் வேர்த்து கொட்டும். ஸோ நோஸு, ஐலேசஸ்ஸு, பாஸு, இதில் மட்டும் தான் வேர்த்து கொட்டும். அது எல்லா டாகுமே மூச்சு வாங்கும். அது ஏன் காரணம்னா அந்த ஹீட்டை வந்து டெசிபேட் பண்ணுறது. இப்போ நம்மளுக்கு வந்து ஹீட் உடம்பு ஆயிடுச்சுன்னா வேர்த்து கொட்டி அதை மேனேஜ் பண்ணோம். பட் டாகு வந்து சொக்லாண்ட் இல்லாதால வேர்த்து கொட்டாது. அதனால தான் வந்து நிறைய டாக் ஹீட் ஸ்ட்ரோக் வருது. கம்பேரிட்டிவ்லி ஹியூமன் பீயிங் பார்த்தீங்கன்னா மனுஷனுக்கு வரதை விட டாக் வந்து ஒரு போன வருஷம் பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து இப்போ ஒரு 10 நாளாச்சும் ஹீட் ஸ்ட்ரோக்கில் வரும். அது காரணம் நல்லா சாப்பிட்டுச்சு சார், உடனே மெத்தத்துக்கு போச்சு, டக்குன்னு மயக்கம் கொடுக்கல இருந்துச்சு சார். அது என்ன காரணம்னா இப்போ ஏசியில் இருக்குன்னு வச்சுக்கலாம், ஏசியிலேருந்து டக்குன்னு வெளியே போகும்போது அந்த ஹியூமிடிட்டி மாறும்போது டக்குன்னு அந்த ஸ்ட்ரோக் வந்துடும், ஹீட் ஸ்ட்ரோக்கு. சடனாக வித்தின் ஃப்ராக்ஷன் செகண்டில் வந்து டெம்பரேச்சர் மாறும்போது ஹீட் ஸ்ட்ரோக் ரொம்ப வரும் சார். ஸோ ஹீட் ஸ்ட்ரோக்கில் வந்து ஃபீடிங் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். வாட்டர், ஏன்னா ஹீட்டில் வந்து மூச்சு வாங்கிட்டே இருக்கிறதால சாப்பாடு இன்டேக் நார்மலாகவே கம்மியாக இருக்கும் யூஸ்வலாக வந்து இந்த சம்மர் டைமில். அது இல்லாமல் அது கூட சேம் டைம் வந்து இப்போ ஹீட் பீரியட்னு பார்த்தீங்கன்னா டாக் வந்து 6 மாதம் ஒரு ஹீட்டுக்கு வரும். ஸோ பிப்ரவரி டு மார்ச், செப்டம்பர் டு அக்டோபர் தான் மோஸ்ட்லி 90% டாக் வரும். இப்போ வந்து கிளைமேட் மாற அந்த கொஞ்சம் மந்த் வைஸ் கொஞ்சம் மாறுது. பட் as per WHO எல்லாமே வந்து பிப்ரவரி டு மார்ச், செப்டம்பர் டு அக்டோபர் தான் வந்து வருது. சப்போஸ் வந்து ஒரு டாக் ஹீட்டில் இருந்துச்சுன்னா அந்த ஃபெரமோன் ஸ்மெல்லு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 500 மீட்டர் வரையுமே அது ஸ்மெல் இருக்கும். இப்போ தெரு கீழே இருந்தால் கூட வீட்டில் நாய் சாப்பிடாது, மேல் நாய் சாப்பிடாது. அதனால் டிஃப்ரென்ஸே பண்ண முடியாது. இப்போ ஹீட்டால் தான் சாப்பிட்லையா இல்லை வெயிலால் சாப்பிட்லையாங்கிறது தெரியாது. அதுக்கு தான் நம்ம டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணி எதனால் சாப்பிட்லங்கிறது எல்லாம் பார்த்துடணும், இமீடியட்டாக பார்க்கணும். அது சரி, இப்போ நம்மளே வந்து வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த உணவுகள்லாம் அவாய்ட் பண்ணிடுவோம். அந்த மாதிரி அப்போ நாய்களுக்கு வந்து இந்த மாதிரி உணவுகள் கொடுக்கறது நல்லதாச்சும் இருக்கா சம்மரில்? இல்லை கண்டிப்பாக சார். இப்போ டாக் பார்த்தீங்கன்னா கார்னிவோரஸ் சார், இது வந்து கார்னிவோரஸ்னால் கறி சாப்பிட்ற அனிமல். ஸோ இப்போ நிறைய பேர் இப்போலாம் பார்த்தீங்கன்னா 50% வெஜிடேரியனாக மாறிட்டாங்க. நிறைய ஈவன் டாக்ஸே பார்த்தீங்கன்னா என்னோட நிறைய டெய்லி வராங்கன்னா அது 50%. ஆமாம் சார். ஸோ அது என்னன்னா கார்னிவோரஸுங்கிறதுல ப்ரோட்டீன் பர்சன்டேஜ் வந்து அவங்க நிறைய தேவை, ஏன்னா ஒர்க்கிங் ஆகுறதுனால. ஸோ இப்போ லேப்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், அது கார்போஹைட்ரேட் நிறைய கொடுத்துருவாங்க, ப்ரோட்டீன் கொடுப்பாங்க, அதுக்கேற்ற ஒர்க்கே இருக்காது. அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கிற எல்லா டாகுமே பார்த்தீங்கன்னா ஒபிஸாக இருக்கும். அது மெயினாக லேபரடார் ரெட்ரீவர், கோல்டன் ரெட்ரீவர்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா நாயுமே வந்து 32 kg ஐடியல் வெயிட் இருக்காது, எல்லாம் 40, 45, 50 தான் இருக்கும். அது காரணம் வந்து ஆமாம், அது சோம்பேறி, அது சாப்பிட்டு தூங்கிட்டே இருக்கிறது தான் ஏற்ற ஒர்க் லோடு இருக்கிறது. அதே இந்த ஒர்க் லோடு இல்லாமல் படுத்தே இருக்கிற நாய் நான் சடனாக வெயிலுக்கு போகும்போது தான் ஒபிஸ் இருக்கிற அனிமலுக்கு ஹீட் ஸ்ட்ரோக் வந்து ரொம்ப காமனாக வரும். ஸோ மற்ற நாயை கம்பேர் பண்ணும்போது இப்போ பார்த்து ராஜபாளையம், சிப்பிப்பாறை, கோம்பைலாம் பார்த்தீங்கன்னா அந்த கரெக்டான ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து ஹீட் ஸ்ட்ரோக் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, அது டாலர் பண்ணும். பட் இது ஒபிஸ் நாய் வந்து டாலர் பண்ண மாட்டேங்குது, ஏன்னா வீட்டுக்கு இண்டோர்லேயே வளர்த்துருவாங்க, டக்குன்னு வெளியே போகும்போது தான் வரும். ஸோ அதில் ஃபீடிங் வந்து கேர்ஃபுல்லாக பண்ணணும், நான்வெஜ்லாம் சாப்பிட கம்மி பண்ணணும். ஸோ அதெல்லாம் வாட்டர் ரிலேட்டட் ஃபுட்டு, இந்த வாட்டர் மிலனு, ஸோ மோர், அது மாதிரி கொஞ்சம், ஏன்னா இன்டேக் கம்மியாக இருக்கிறதால ஸோ அது மாதிரி வந்து வாட்டர் ரிச் ஃபுட்டாக கொடுத்தீங்கன்னா அது கொஞ்சம் மேனேஜ் பண்ணிவிடுது. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு நாய் வந்து புசுன்னு இருந்தால் அது வந்து நல்லது இல்லை, அது கெட்டது. ஆமாம் கண்டிப்பாக சார். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய நாய்க்கு இப்போ நான் பிஹெச்டி கார்டியாலஜியில் முடிச்சிருக்கேன். பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு லேப் மட்டுமே 10 நாய்க்கு ஹார்ட் ப்ராப்ளம் வருது. கொரோனரி பிளாக் இருக்குதுல்ல நம்மளுக்கு டாகில், கொரோனரி பிளாக்லாம் வராது, டிசிஎம், மெட்ரோல் டிசீஸாக வரும். இதே பெரிய ப்ரீடு, லார்ஜ் ப்ரீடு, டாபர்மேனு, லேபு, இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய ப்ரீடு அது எல்லாத்துக்குமே டிசிஎம் வரும், டைலேட்டட் கார்டியோமயோபதி வரும். இதே சின்ன ப்ரீடு, பொமேரியனு, ஸ்பிட்ஸு, டேஷ் ஹவுண்டு, இந்த மாதிரி சின்ன ப்ரீடுக்கு எல்லாமே மெட்ரோல் டிசீஸ் வருது, வல்வுலர் டிசீஸ் ரொம்ப காமனாக வருது. ஸோ இது வந்துச்சுன்னா நம்மளுக்கு மாதிரி சர்ஜரிலாம் பண்ண முடியல, ஒன்லி மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் தான். ஸோ அதை லைஃப் லாங்காக மாத்திரை கொடுத்து மெயின்டைன் பண்ணணும். ஸோ அதெல்லாம் ஏன் சொல்ல வரேன்னா இன்பில்டிங் டிஃபெக்ட் இருக்குது நிறையா.
ஸோ வெயிட் கரெக்டாக மேனேஜ்மெண்ட் பண்ண மாட்டோம். ஸோ இப்போ நாம் சொல்லும்போது இப்போ சொல்லுவோம் ஓனர்கிட்ட, சார் ஃபஸ்ட்டு 8 மந்த் வெரி இம்பார்ட்டன்ட், அந்த 8 மாதத்தில் நீ எப்படி வளர்க்குறீங்களோ அடுத்து 10 வருஷம் நம்ம கூட அந்த பிஹேவியர் தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு 8 மந்த் வந்து கேர்ஃபுல்லாக ப்ராப்பர் ட்ரைனிங் கொடுங்க, நீங்களும் ட்ரெயின் பண்ணுங்கள். எல்லாமே என்ன பண்ணுவாங்க, ட்ரெயினர் வச்சு ட்ரெயின் பண்ணுவாங்க. ட்ரெயினர் சொன்னால் கேட்கும், ஓனர் சொன்னால் கேட்காது. இதில் வந்து எந்த யூஸுமே இல்லை. நம்ம அதெல்லாம் ஒரு ட்ரெயினர் பண்ணுறாங்கன்னா அந்த ட்ரெயினர் என்ன கமெண்ட் சொல்கிறாரோ அந்த கமெண்ட் நம்ம வீட்டில் இருக்கிற ஃபேமிலி எல்லாமே ப்ராப்பராக பண்ணணும். அதை பண்ணாமல் விட்டுருவாங்க, போர்டிங்கில் விட்டு ட்ரைனிங் பண்ணுவாங்க. அப்போ அவங்க வந்து பாஸ் சொன்னால் கேட்கும், இவங்க சொன்னால் கேட்காது. ஸோ அதெல்லாம் அது ட்ரெயின் ப்ராப்பராக பண்ணணும். அது சார் இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில பேர் வீட்டில் வந்து ஏசிலாம் இருக்காது, அவங்களும் நாயை எப்படி சார் பார்த்துக்கலாம்? ஸோ என்னென்னா சார், இப்போ எல்லா கிளைண்ட்டுமே என்ன பண்ணுறாங்க, இப்போ போகிறாங்க ஒரு நாயை பார்க்குறாங்க, டக்குன்னு வாங்கிட்டு வந்துடுவாங்க. பட் நான் என்னோட அட்வைஸ் என்ன சொல்கிறேன்னா, ஒரு நாயை வாங்கிட்டு டாக்டர் போகிறத விட டாக்டர் போய் பார்த்துட்டு நம்ம லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது, நம்ம வீடு எப்படி இருக்குது, ஸோ நம்ம ஃபேமிலி மெம்பர் எப்படி இருக்குது, இதெல்லாம் திங்க் பண்ணிவிட்டு என்ன ப்ரீடு வாங்கினா நம்ம வீட்டுக்கு செட் ஆகும். இப்போ ஏசிலே வளர்க்குற நாய் எல்லா நாயும் அப்படிலாம் கிடையாது. ஸோ இப்போ ஏசிலே வளர்க்காத நாய் நிறைய இருக்குது. இப்போ சைபர் ஹஸ்கி, இது ரொம்ப பியூர் ப்ரீட் இருக்குது பார்த்தீங்கன்னா, பக்கு, இது மாதிரி தான் வந்து ஏசி தேவைப்படும். அதே வந்து ப்ராப்பர் சின்ன வயசுலேருந்து கரெக்டாக வளர்த்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஸோ அதனால் அந்த ஒரு மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்பார்ட்மெண்ட் தான் இருக்குது. இப்போ அப்பார்ட்மெண்ட்டில் போயிட்டு கிரேட் வளர்க்க முடியுமா, வளர்க்க முடியாது. ஸோ அதனால் அந்த வீட்டுக்கு எவ்வளோ பெரிய வீடு, வயசானவங்க இருக்காங்கன்னா, வயசானவங்க இருந்தாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தள்ளி விட்டுரும். இப்போ டாபர்மேன்லாம் பார்த்தீங்கன்னா டேன்லாம் அது தெரியாது, விளையாடுற மாதிரி தள்ளி விட்டுரும், கீழே வந்துடும். நிறைய பேர் ஃப்ராக்சர்லாம் வந்திருக்காங்கன்ட்டு. ஸோ அப்புறமா சொல்லுவாங்க, சார் டாக் எங்கேயாச்சும் விட்டுருணும், என்னால் பார்க்க முடியல, எங்கள் அப்பாவுக்கு பிளேட் வச்சுருக்கணுங்க. அப்போ விட்டினா டாக் கஷ்டப்படும். ஏன்னா அது அன்பு, அது வந்து வேணும்னு தள்ளி விடல, அது தெரியாமல் தள்ளி விடுது, விளையாட்டுக்கு தள்ளுது. அப்போ வந்து வயசானவங்க இருந்தாங்கன்னா அது மாதிரி ப்ரீடில் லார்ஜ் ப்ரீட் வாங்கக்கூடாது, டாய் ப்ரீட்ஸ் வாங்கிடணும். ஸோ அது மாதிரி சின்ன சின்ன ப்ரீட்லாம் இருந்துச்சுன்னா அது மாதிரி வாங்கிட்டா பெட்டராக இருக்கும் சார். சென்னையில் மோஸ்ட்லி எல்லாமே தெரியாமல் நாய் சின்ன பசங்க ஆசைப்படுறாங்கன்னு சொல்லிட்டு பெரிய நாய் வாங்கிட்டு வந்துருவாங்க சின்ன வீட்டில். அப்போ நாய் ஃபெரோசிஸ் ஆகிடுது, வளர்க்க முடியல. அப்போ 2 இயர்ஸில் வெளியே விட்டுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரீட்ஸ் அபார்ட்மெண்ட் பண்ணிடுறாங்க. டெய்லி 10 பேர் ஃபோன் பண்ணுறாங்க, சார் ரோட்டில் தெரிஞ்சிட்டு இருக்கு, நல்ல பியூர் லேபர் சுற்றிட்டு இருக்குது சார், ஹெல்ப் பண்ணுங்கள், அடாப்ஷன் கொடுங்கன்னு. அதை நான் திரும்ப வர வச்சு என் கிளைண்ட்டு சொல்லி அடாப்ஷன் எடுத்துங்கன்னு சொல்லி பண்ணுறோம். பட் எவ்வளோ பண்ண முடியும், அது ரொம்ப கஷ்டம். அதனால் வந்து செலெக்ஷன் ஆஃப் ப்ரீட் வெரி இம்பார்ட்டன்ட். அது வந்து டாக்டர் அட்வைஸோட ஒரு குட்டி வாங்கும்போது உங்களுடைய லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி அது என்ன அதுக்கேற்ற மாதிரி டாக்டர் செலக்ட் பண்ணலாம் சார். 5 லட்சத்திற்கும் அதிகமான பார்வையாளர்களை கொண்ட ஹெல்த் குரு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த திரையில் உள்ள எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.